சித்தர் பூமி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவை பார்க்க போகிறோங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷமே இல்லை, எனக்கு மகிழ்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் இருக்குது. நான் சந்தோஷமாக இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும், மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற வார்த்தைகளை அதிகமாக கேட்குறாங்க. இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது இரண்டு விதமாக நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று, நம்ம மனசு சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வுகள் சரியாக நடந்தால் அதில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. இன்னொன்று, நமக்கு உபரியாக ஒரு லாபம் வருது, கிஃப்ட் வருது, இல்லை ஒருத்தங்க நமக்கு ஏதாவது நம்மளை சுற்றுலா மாதிரி அழைச்சிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அதன் மூலமாக ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பெருமகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இல்லை நமக்கு இன்றைக்கி ஒரு போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு விதமான மகிழ்ச்சி. இல்லை ஒருத்தங்க கிஃப்ட்டு நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு விதமான மகிழ்ச்சி. எதிர்பாராமல் நம்மளை ஒருத்தங்க அழைச்சிட்டு போய் நம்ம ஆசைப்பட்ட இடத்துக்கு நம்மளை கூட்டிக்கிட்டு போகிறாங்கன்னா அது ஒரு விதமான மகிழ்ச்சி. அப்படி இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை யார் மூலியமாக எப்பொழுது வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதற்கு முன்னாடி நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம். நம்ம ஜாதகத்தில் அந்த மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் பாவகமும் 11ஆம் பாவகமும் நல்ல நிலையில் இருந்தால் அவங்களுக்கு மகிழ்ச்சியும் இருக்கும், பெருமகிழ்ச்சியும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்லைங்க, ஒரு ஜாதகத்தில் 5ஆம் பாவம் நல்ல நிலையில் இருக்குன்னா அவங்க மனசு சந்தோஷப்படும்படியான நிறைய செயல்கள் நடக்கும். அப்போ யார் மூலமாகலாம் அவங்களுடைய மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். 5ல் சூரியன் இருந்தால் அப்பாவால் மகிழ்ச்சி, 5ல் சந்திரன் இருந்தால் அம்மாவால் மகிழ்ச்சி, 5ல் செவ்வாய் இருந்தால் சகோதரர்களால் மகிழ்ச்சி, 5ல் புதன் இருந்தால் மாமன் மைத்துனர்களால் மகிழ்ச்சி, 5ல் சுக்கிரன் இருந்தால் பெண்களால் மகிழ்ச்சி, மனைவியால் மகிழ்ச்சி, 5ல் குரு இருந்தால் குழந்தைகளால் மகிழ்ச்சி, குருமார்களால் மகிழ்ச்சி. ஒரு குரு நம்ம வீட்டுக்கு வந்துட்டார், எதிர்பாராமல் நம்ம மானசீகமாக நம்ம நினைச்சு இவங்க வந்தால் நமக்கு நல்லா இருக்குமேன்னு நினைக்கக்கூடிய ஒரு குரு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாருன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அது நமக்கு நல்ல ஒரு ஆத்மார்த்தமான விசுவாசமான வேலையாட்கள் கிடச்சிட்டா நமக்கு எவ்வளோ பெருமகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி இந்த மகிழ்ச்சியினுடைய காரணங்களும் மகிழ்ச்சியினுடைய தன்மைகளும் அந்த கிரகங்களை பொறுத்தே மாறுபடும். அதே மாதிரி ஒரு லாபம் நமக்கு யாரெல்லாம் கிஃப்ட் பண்ணுவாங்க, நம்ம யாரெல்லாம் நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோம், இன்னாரும் இது கிடச்சிட்டா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோன்னா அந்த நிகழ்வு அங்கே இருக்கா, அப்போ அந்த சம்மந்தப்பட்டவங்க நமக்கு அந்த பாவகத்திற்கு நல்ல அமைப்பில் இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தாங்க. ஒன்றும் இல்லை, அப்பா கிட்ட இருந்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம ஒரு சொத்தை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா உபரியாக வாங்கினா ஒரு ப்ராப்பர்ட்டி நமக்கு பங்கு பிரியுது நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அந்த அப்பாவால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கணும்னா அப்பாங்கிற ஸ்தானத்தின் அதிபதி அங்கே 11ஆம் பாவகத்தில் பலப்படணும். அப்போ தான் அப்பாவால் உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும். அம்மாவால் மகிழ்ச்சிங்கிறது அங்கே தாய் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது உங்களுக்கு சம்மந்தப்படணும். அடுத்து அங்கே சகோதரர்களால் மகிழ்ச்சிங்கிறது செவ்வாய் 11ஆம் பாவகத்தில் இருக்குது அப்படின்னா பூமியாலும் சகோதரர்களாலையும் பெருமகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்டாகும். இப்படி அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு எங்கெல்லாம் வேலை செய்யும். அப்போ அந்த பாவகம் 11ஆம் பாவகமே நம்மளை இன்பமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமகிழ்ச்சியாகவும் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு பாவகம். அதே மாதிரி மன நிம்மதியாக வைத்து கொள்ளக்கூடிய பாவகம் 5. இந்த 5, 11 ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக இருக்குன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவங்க வாழ்க்கையை நடத்துவாங்க. அப்போ உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருக்காங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதுக்கு அட்சய இலக்கண பத்தி ஜோதிடம் படிங்க. ஏன்னா அந்த மகிழ்ச்சிங்கிறது எல்லாருக்கும் லாங் டைம். இப்போ ஒரு பிறந்த ஜாதகத்தில் 5ஆம் பாவம் நல்லா இருக்குன்னா அவங்க வாழ்நாள் பூரா மகிழ்ச்சியாக இருந்துருவாங்க. 11ஆம் பாவம் நல்லா இருந்தால் அவங்க வாழ்நாள் பூரா மகிழ்ச்சியாக இருந்துருவாங்கன்னு சொல்ல முடியுமா? மனிதனாக பிறந்தால் அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இன்பமும் துன்பமும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எப்பெல்லாம் எனக்கு துன்பம் வரும், எப்பெல்லாம் இன்பம் வரும், நான் எப்பெல்லாம் சந்தோஷமாக இருப்பேங்கிறத நான் புரிஞ்சுக்கணுன்னா அதற்கு அட்சய இலக்கண பத்தி ஜோதிடம் படிங்க. உங்களாலையும் அதிக நாட்கள்லாம் இல்லைங்க, ஜோதிடம்னா ஆகா அது பெரிய சப்ஜெக்டாக ரொம்ப லாங் டைம்லலாம் படிக்கணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. வெறும் 15 நாளில் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் உங்கள் ஜாதகத்தில் மகிழ்ச்சி இருக்கா, பெருமகிழ்ச்சி இருக்கா, சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்கா அப்படிங்கிறத அட்சய இலக்கண பத்தி ஜோதிடம் படிங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான வாழ்க்கையாக மாறும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி.